ஹை கைஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும், ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்க வரைக்கும் எல்லாருமே ட்ரக் அடிக்டாக இருக்காங்க. அதுவும் முக்கியமாக இந்த கஞ்சா எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். அந்த கஞ்சாவால் அதை அடிச்சுட்டு எவ்வளோ பிரச்சனை நடக்குது. ரீசெண்டாக கூட ஒரு கஞ்சா அடிச்சுட்டு 3 பேர் ஒரு பொண்ணை வீட்டில் போய் வெட்டினது, இந்திக்காரனை ட்ரெயினில் வெட்டினது, இது மாதிரி நிறையா சம்பவங்கள் இந்த கஞ்சா போதையால் நடக்குது. இதுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க, ஓசிபின்னு சொல்லிட்டு. இது ஒரு ட்ரக் அவேர்னஸ் ஷார்ட் ஃபிலிமு. இது டார்கெட் விங்ஸ் பிக்சர்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஓசிபி போய் பாருங்கள், தரமாக இருக்கும். இதை யார் எழுதி இயக்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் வினோத்குமார் எழுதி இயக்கியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி அவர் தான் பண்ணியிருக்காரு, எடிட்டிங்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, சினிமாட்டோகிராஃபி ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் தோனின்றவர் போடுவார். இதில் டைமண்ட் டங்குன்னு ஒரு லிரிக்கல் சாங் இருக்கும். அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அவரோட மியூசிக்கே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இந்த படத்தில் நடித்த கேஸ்ட் அண்ட் குரு எல்லாமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரமே வாழ்ந்திருக்காங்க. இந்த படத்தில் யாராவது நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் மோகன கார்த்தி, கிரிதரன், குகன், யுவராஜ், இவங்க 4 பேருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நம்ம நண்பர் கிரிதரன் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம், நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது. அந்த கஞ்சா அடிச்சவங்க எப்படிலாம் பண்ணுவாங்களோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணியிருக்காரு ஸ்க்ரீனில். இந்த படத்தில் ஒரு நல்ல கருத்தோடு எடுத்திருக்காங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் கஞ்சா அடிச்சுட்டு ரீல்ஸ் எடுக்கும்போது ஒரு பையனை தெரியாதனமாக இவர் கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக போகுது. எண்டிங்கில் ஒரு நல்ல மெசேஜோடு முடிச்சிருக்காங்க. போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓசிபின்ற ஷார்ட் ஃபிலிம் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தரமாக இருக்கும்.